இதுவரையும் நம்ம கேப்டன் மெகா டிஃபை பண்ணக்கூடிய டாப் 3 பெட்டன் ஏன்ஸாக பார்க்க போகிறோம். டாப் 3 நம்ம ஸ்பைடர் மேக்கி தான் பார்க்க போகிறோம். அவெஞ்சர்ஸ் சிவவை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் கேப்டன் மெகா காதை பிடிச்சிட்டு அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்பைடர் மேக்கியோட அட்டாக் பண்ண முடியும். டாப் 2 நம்ம ரோஸ்டா தான் பார்க்க போகிறோம். ரோஸ்டா பவர் மேக்னெட்டிக் பவர். கேப்டன் மெகா அமேட்டர் செய்யறதுனால மேக்னெட்டிக் பவர் வேலை செய்யும். கேப்டன் மெகாவுக்கும் ரோஸ்டாவுக்கும் சண்டை வந்தா கேப்டன் மெகா ரோஸ்டா இங்கே சீ தூக்கி போட்டானா ரோஸ்டாக்கு மேக்னெட்டிக் பவர் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடும். ரோஸ்டா கேப்டன் மெகா மேலே அட்டாக் பண்ணி சீரம் இருப்போம். கேப்டன் மெகா டார்ச் பண்ணி ரோஸ்டா அடிச்சாலும் வாய்க்காகாது. ரோஸ்டா பாரி மேக்னெட்னால அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. ரோஸ்டா அமைச்சு சீரம் மேமே பின்னே நம்ம கேப்டன் மெகா அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிவிடும். டாப்பான நம்ம அப்செக்ட் தான் பார்க்க போகிறோம். கேப்டன் மெகாவுக்கும் அப்செக்டும் சண்டை வந்தா கேப்டன் மெகா சீ தூக்கி போட்டானா அப்செக்ட் தப்புன்னு முடியும். கேப்டன் மெகா சீரை கேப்டன் மெகா திடீர்னு சாக்கடி வருது பாட்டு உடனே டைட்டாக அமேட்டர் செய்யப்பட்ட சீருனால கேப்டன் மெகா மேலே துப்பிச்சுனா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும்.